ஓகே, நம்ம என்ன மைன்கிராஃப்ட் விளையாடலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வேல் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு பேர் போடணும். சரி, நம்ம சேனல் பேரே போட்டுடலாம், வேர்ல்ட் ஆஃப் கேமர்ஸ்னு. நான் யூடியூப்லலாம் வீடியோ போடுறதுக்கு ஒரு பிகினர்னா, எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ஹார்டு கோர்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ. ஐ ஆம் ஏ பிகினர். எனக்கு நல்ல சீடு தெரியும், அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் அந்த சீடை பற்றி நான் கூகுளில் எதுலேயுமே பார்க்கல. நான் 3rd டைம் மைன்கிராஃப்ட் விளையாடும்போது அந்த சீடை கண்டுபிடிச்சேன். ஓகே, ஷோ கார்டினேட்ஸ் எனக்கு தேவைப்படும். வீடெல்லாம் அப்படி ட்ராக்காக வச்சுருக்க டேஸ் பிளேடும் தேவைப்படும். சும்மா பார்க்குறதுக்கு 6 சங்க்ஸ் லோடிங் இருந்தால் நிறைய மான்ஸ்டர்ஸோட வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிரும். மல்டிப்ளேயர் ஃபியூச்சர் தேவைப்பட்டா விளையாடலாம், அதுக்கு தான் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, புதுசாக எக்ஸ்பெரிமெண்டலில் கொஞ்சம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது போடலாமான்னு தெரியலை. சீட்ஸ் வேண்டாம் இப்போதைக்கு. சரி, எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஆன் பண்ணி விட்டுலான்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிடலாம். வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க விளையாடலாம். கொஞ்சம் வாசித்து பார்த்துக்கிட்டு. ட்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ் நிறைய புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கிரியேட் பண்ணிடலாமா? கிரியேட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிண்ட் இன் வாட்டர் டு ஸ்விம். ஓகே, தெரிஞ்ச விஷயம்தான். ஃபஸ்ட் டைம் ஒரு வேர்ல்டை லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். யூ கேன் சார்ஜ் ரீஸ்பான் ஆங்கர் வித் பூஸ்டர். தெரிஞ்ச விஷயம்தான் இதுவும். நான் சின்ன வீடியோவாக தான் பண்ணியிருக்கேன். வரப்போகிற வீடியோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனை ஒன்று இருக்குது. கொஞ்சம் படிக்கணும், டெஸ்ட்டும் வரப்போகுது, எக்ஸாம்ஸ். ஓகே, ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி வந்துருச்சு, வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த எனக்கு முன்னாடி தெரியும். இந்த கண்ட்ரோல்ஸுக்கு நான் இப்போ தான் புதுசாக விளையாடிட்டுருக்கேன். இந்த கண்ட்ரோல்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு சில விஷயங்கள் இந்த கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அப்டேட்டில் ரெசிபி அன்லாக்கிங் கூட வச்சுருக்காங்க. ரெசிபி அன்லாக்கிங்கும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பெருசாக பண்ணலான்னா கூகுளில் பார்த்துக்கலாம். நான் மைன்கிராஃப்ட்க்கு ஒரு சின்ன சஜஷன்ஸ் மட்டும் தரேன். ஸ்மோக் காப்பர் பிளாக்ஸை ஆக்சிடேஷன் பண்ணுறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, குட் பண்ணிடலாம். கிராஃப்டிங் டேபிள் எப்போவுமே ஃபஸ்ட்டு. நிறைய அன்லாக் ஆகுது. ஓகே, இனி ஒரு வீடு கட்டணும், டோர் தேவைப்படும். இவ்வளோதான் இருக்குல்ல. முன்னாடிலாம் ஆளில் வச்சா நிறைய இருக்கும், நம்மளால் பண்ண முடியாது எல்லாமே இருக்கும்.
இப்போ ரெசிபி அன்லாக் ஆகுதுன்னா தான் க்ராஃப்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். ஷவல் ஒரு பிக்கப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விட்டு போடணும். அடுத்து ஸ்டிக்கு போடணும். அடுத்து 2 ஸ்டிக்கு 3 விட்டு வச்சா முடிஞ்சிடும். ஒரு ஷவல் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இனி கொஞ்சம் தொடங்கிடலாம். நான் சொல்கிறேன், ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பீங்க எப்போவுமே கையை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அதாவது தட்டுனாலும் கை தான், மரம்னாலும் கை தான், ஸ்டோனுக்கு மட்டும்தான் பிக்கப் யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் வுட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நான் கொஞ்சம் பிளேயர்ஸை பார்த்துருக்கேன். என்னோட அக்கா கூட முன்னாடி அப்படி தான் போயிட்டு இருந்தா. ஒரு டோரை ப்ளேஸ் பண்ணணும். இப்போதைக்கு காலையில் வர வாய்ப்பில்லை இந்த மான்ஸ்டர்ஸும். நான் இப்போதைக்கு இது ஆட்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இல்லை உடச்சிடலாம். உடச்சி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதும் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் டோருக்குள்ளே போனால் டோரை போய் இன்விசிபிளாகவே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ டோருக்கு அப்புறம் ஒரு பிளாக்காக விடணும். இதுவே அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி. அடுத்து இன்னும் கொஞ்சம் விட்டு தேவைப்படுது. நான் சொன்னேன் தானே, இந்த நான் இப்போ யூஸ் பண்ணிருக்க டிவைஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு தாங்காது. எஃபிஎஸ் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை வரும். அந்த சிபியூ கொஞ்சம் ஸ்லோ தான். அதனால தான் அங்கே அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். எனக்கு ஒரு ஸ்பாட் தெரியும் அங்கே எவ்வளோ கிளிச் ஆகும்னு சொல்லணும்னு இது இல்லை. ஒரு ஜங்க் ஃபுல்லாக எனக்கு அங்கே கிளிச் ஆகும். இந்த மரத்தை இப்போ என்னால் ஃபுல்லாக உடச்சிட முடியாது. ஃபியூச்சரில் எதையும் உடச்சிடலாம். நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. உடச்சிடலாம் ஃப்யூச்சரில். சரி, ஃபஸ்ட்டு எனக்கு எல்லா லாகும் எடுத்துக்கணும். கீழே இருக்கிறதும் எடுத்துக்கலாம். நீ அப்படியே ஓடி போய் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெஷர் பிளேட் பண்ணணும். அடுத்தான் யோசிக்கலாம். ஓகே, என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் பிளேட் பண்ணுறேன். இனி என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஒரு பிளாங்க்ஸ் தேவைப்படும். 2 பிளாங்க்ஸு. ஒரு ஃபர்னான்ஸும் இன்றைக்கே பண்ணிடணும். ஃபர்னான்ஸ் பண்ணணும், பெட்டு பண்ணணும். இப்போ நான் ஸ்வாடு பண்ணிக்கிறேன். ஸ்டோன் ஸ்வாடே நல்லா தான் இருக்கும். நம்ம மற்ற ஃபஸ்ட்டு நம்ம கொள்ள வேண்டிய ஷீப் ஆடு, செம்மறி ஆடு, அதை கொண்டு அதோட முடியை எடுத்து அதை வச்சு ஒரு பெட்டு பண்ணி அதை படுத்துவாங்க. ஸோ நம்ம திரும்ப அங்கே கிழிச்சாச்சு. என்னால் இப்போதைக்கு இந்த டிவைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் இதே மாதிரி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கோங்க. 1.20 நம்ம நடுவில் ஆகிட்டு இருக்கும்போது இதை விட ரொம்ப மோசமான ஒரு கிளிச் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம இதை எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். 3 ஆடு தேவைப்படும். அது கீழே போய் உட்காந்துக்கிச்சு. அடித்தவொடனே கீழே விழுந்துடும். அடுத்து நமக்கு எதுக்கும் கிடைக்காது. மேலே இருக்கட்டும், அதை படித்து கொண்டுடலாம். ஓகே, ஒரு பிரச்சனை சவுண்ட் வந்துச்சு.
சார்ஜ் ஃபோனில் கம்மியாச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, 3 கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பெட்டு போய் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு பிகினர். ஒரு சில பிரச்சனைகள் என் யூடியூப் சேனலில் இருக்கும். கொஞ்சம் அது சவுண்டு, என் வாய்ஸு அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் ஒரு பிகினர். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு மீ. அடுத்து மைன்கிராஃப்ட்டுக்கு நான் இன்னொரு ஃபீட்பேக்கும் சொல்லணும். மைன்கிராஃப்டில் நீங்கள் வந்து இந்த ரயில் வந்து இப்போ புது அப்டேட்டில் ஜாவா எடிஷனில் ரயில் ஃபாஸ்ட்டாக போகிறது மாதிரி, மைன்கிராஃப்ட் ஃபாஸ்ட்டாக போகிறது மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. அதை நான் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். மைன்கிராஃப்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோல்டு, இந்த பவர் ட்ரெயிலோட பேர் கோல்டு பவர் ட்ரெயில்னு மாற்றுங்க. இல்லை கோல்டன் பவர் ட்ரெயில் அப்படி தான் பண்ணுங்கள். அது வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு 50 பிளாக் பர் செகண்ட் போடுறது மாதிரி வைங்க. அது அதே இது காப்பரில், ஆனால் அது 10 பிளாக் பர் செகண்ட்ஸ் தான். அடுத்து அதே மாதிரி கேலிப்ரேட்டடு, அதுங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கிரியேட்னு ஒரு மாடல் தானே ஜாவா வெர்ஷனுக்கு கன்வேர் பெல்ட்லாம் வரும். அதில் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதோட ஸ்பீடை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சரி, இப்போ ஃபர்னன்ஸு செஸ்ட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் அந்தளவுக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு சொன்னேன், நான் பிகினர். ஆனால் எனக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் அந்தளவுக்கு தெரியாது. நிறைய விஷயம் பண்ணுவேன், எனக்கு அந்தளவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். அது இருந்த பிளாக்லாம் நான் உடைக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. சாரி, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். நைட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டாப்பு பண்ணுறேன். நைட் ஆகிடுச்சி. அப்புறம் சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் சவுண்டெல்லாம் பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரிப்பா, பண்ணிக்கலாம். ஒரு பெட்டு பண்ணணும், அதை ப்ளேஸ் பண்ணி தூங்கணும். நைட் ஆகிடுச்சி தான். சரி, தூங்கலாம். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். அவ்வளோதான்.